Hello friends, welcome to Multi Educate channel. நாம இன்னைக்கு OpenOffice writerல இமேஜை எப்படியெல்லாம் இன்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வே இன்சர்ட்ல போயிட்டு பிக்சர்ல போனீங்கன்னா ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த பாத் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பிக்சர்ல வச்சிருக்கேன், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள போறேன். உங்களுக்கு இல்லை எந்த பாத்தில் வச்சிருக்கீங்களோ லெஃப்ட் சைட்லேயே மூவ் பண்ணிட்டு அந்த பாத்தை கிளிக் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ பிக்சரில் உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் இன்சர்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரீசைஸ் பண்ணணும்னா இந்த செலெக்ஷன்லேயே இருக்கு இல்லையா, க்ரீன் கலரில் டாட் காட்டுது பாருங்கள், கார்னரில் கொண்டு போனீங்கன்னா ஏரோ மார்க் இருக்குது, அதை வச்சுட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷார்ட்கட்டில் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபைல் இங்கேயே இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் ஆல்ரெடி போன பாத்தே காட்டுது. உங்களுக்கு தேவையான பாத்து வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, எனக்கு இந்த இடத்துல கீழே டூல்ஸே இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா வியூவில் போயிட்டு டூல் பாக்ஸில் போனீங்கன்னா இங்கே டிராயிங் ஆல்ரெடி நான் இங்கே ஷோ பண்ணுது, அதனால டிக்கில் இருக்குது. ஸோ நான் அதை எடுத்து விட்டுட்டு போயிடுச்சு பாருங்க. அகைன் உங்களுக்கு வேணும்னா வியூவில் போயிட்டு டூல் பாரில் போயிட்டு டிராயிங். ஸோ இந்த டூலை நீங்கள் வியூ பண்ண வச்சுட்டோம் ஈஸியாக ஷார்ட்கட்டில் இன்சர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட்டில் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? நீங்கள் ஆல்ரெடி அந்த பாத்தில் இருக்கிற பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிக்சருக்கு மேலே போயிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் சியும் ஒன் அட் அ டைம் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் சின்றது காப்பி. நெக்ஸ்ட் அந்த வேர்டில் வந்துட்டு கண்ட்ரோல் வின்றது பேஸ்ட் பண்ணிடும் அந்த பிக்சரை. ஓகேவா? இப்போ காப்பி அண்ட் பேஸ்ட்டுக்கும் இன்சர்ட்க்கும் என்ன வித்தியாசம்னா, இன்சர்ட் பண்ணும் போது நீங்க யாருக்காவது இந்த ஃபைலை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இப்போ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜும் தனியாக நீங்க ஒரு ஃபோல்டர்ல போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்க இருந்துச்சோ அதில் இல்லை, நான் அந்த இமேஜை நான் கொடுக்க போறதில்ல அப்படின்னா அப்போ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணீங்கன்னா வசதியா இருக்கும். இன்சர்ட் பண்ணும் போது அது பார்த்து தான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து போடும். அப்போ அந்த இமேஜ் இல்லைன்னா அந்த இடத்துல டம்மியா வந்துடும். ஓகேங்களா? வேற யாருக்காவது நீங்கள் கொடுக்குறப்போ. அதுவே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுதே தவிர அதை பார்த்து எடுத்துக்காது. புரியுதுங்களா? ஸோ எப்பவுமே மேக்ஸிமம் நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்காது ஃபைல் கொடுக்கவும். ரொம்ப இமேஜ் எல்லாம் சேர்த்து கொடுக்காம அழகாக ஈஸியாக அந்த ஃபைல் மட்டுமே கொடுத்துடலாம். பேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.